26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நிறைய இந்த திருட்டு பயம் கூட சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்க இல்ல உண்மையாவே அவங்களுக்கு அடிக்கடி பொருட்கள் வந்து காணாம போகுது அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கவரி பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. உங்கள் பொருட்களையும் உங்களையும், பொருட்களை மட்டும் கிடையாது, உங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ஸ்டோன். அகேட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு மேடம். இந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோனாவே நினைக்க மாட்டாங்க, பார்க்கறது கூழாங்கல் ஆட்டம் தான் இருக்கும். பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக அபரிதமான பலனை கொடுக்கக்கூடிய ஸ்டோன் தான் அகேட். உங்க எண்ணத்தையே ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன், உங்களை ஒழுக்க நெறியோட வாழ வைக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அகேட் ஸ்டோன். குழந்தைங்களுக்கு போடுங்க அகேட் ஸ்டோன். குழந்தைங்களுக்கு போடுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, உங்க சொல்ற வச்சு கேட்பாங்க. தவறான எண்ணம் வந்துட்டு போகாது. நீங்க அகேட் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஃபேஸை வாஷ் பண்ண உங்க ஃபேஸ் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க சார்? நிறைய பேருக்கு வந்து வெளியே வந்து தன்னை நல்லவங்களா காட்டிக்க எண்ணம் இருக்கும். எப்பவுமே வந்து நான் நல்லவனா இருக்கணும் வெளியே எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு தீய எண்ணம் இருக்கும். அது அவங்கள அறியாமலே இருக்கும். நம்ம கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்னு ரெண்டு விஷயம் சொல்லுவோம். கான்ஷியஸா நான் நல்லவனா இருந்தாலும் சப்கான்ஷியஸ்லி நான் வந்து ரொம்ப நெகட்டிவ் பர்சனா இருக்குன்ற பொழுது அந்த விஷயத்த நாம ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் மூலமா சரி செய்ய முடியுமா? தாராளமா செய்யலாம் மேடம். நல்ல கேள்வி. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க, நம்ம வந்துட்டு வெளியில வந்துட்டு அதாவது பசுந்தோல் போத்திய புலின்னு வாங்க, புரியுதுங்களா? வெளியில பார்க்கறதுக்கு வந்துட்டு பசுவாட்டம் இருப்பாங்க, ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா புலியோட மென்டாலிட்டி தான் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, வெளியில ஒரு மைண்ட் செட்ல காட்டிக்க மாட்டாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா நீட்டா குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருப்பான், ஆனா உள்ள அவங்களோட எண்ணங்கள் வந்துட்டு கொடூரமான எண்ணங்களா இருக்கும். இப்போ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க சிலதை வந்துட்டு சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காது உங்களுக்கு. இன்னைக்கு இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு எது பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க கண்ட்ரோலுக்கு வரல அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப சீப்பான ஸ்டோன், அது எல்லாருமே கேட்குற ஸ்டோன். இதை ஸ்டோனாவே மதிக்க மாட்டாங்க மேடம். உண்மை, இந்த ஸ்டோனை வந்துட்டு ஒரு ஸ்டோனாவே மதிக்க மாட்டாங்க. சும்மா தூக்கி போட்டு போவாங்க, இதை ஒரு ஸ்டோன் கிடையாது அப்படின்னு. ஆனா இதோட பவர் வந்துட்டு அபரிதமான சக்தி மேடம். அகேட். அகேட், ஆமா, AGATE அகேட். அகேட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு மேடம். இந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோனாவே நினைக்க மாட்டாங்க, பார்க்கறது கூழாங்கல் ஆட்டம் தான் இருக்கும். ஏன் அதை நினைக்க மாட்டாங்க? அது ரொம்ப மலிவான ஸ்டோன் மேடம், ரொம்ப விலை மலிவு. ஆனா பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக அபரிதமான பலனை கொடுக்கக்கூடிய ஸ்டோன் தான் அகேட். ஆமா, அபரிதமான பலன், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அகேட்ல வந்துட்டு 4-5 கலர் இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். ஆமா, மஞ்சள் கலர், சிகப்பு கலர், ஆரஞ்சு கலர், பச்சை கலர், டார்க் எல்லோ, டார்க் ஆரஞ்சு, ஃபயர் கலர். ஸோ அகேட்ல வந்துட்டு 4-5 கலர் இருக்கு. ஆமா, 4-5 கலர் இருக்கு. 4-5 கலருமே அருமையாக வேலை செய்யும். என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்க இந்த அகேட் ஸ்டோன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தீய எண்ணங்களை வந்துட்டு அடிச்சிடும் மேடம். மனதுல வந்துட்டு தீய எண்ணங்களை உருவாக்கவே கூடாது. நம்புவீங்களா? இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அகேட் போடுவாங்க. ஆமா, நம்ம இஸ்லாமியர், ஆமா இஸ்லாமிய சகோதரர்கள் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அகேட் ஸ்டோன் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த தீய எண்ணமும் ஆமா, தீய எண்ணங்கள் வராது. தீய எண்ணங்கள் வராது இல்ல, தீய எண்ணங்கள் உருவாக்காது. அதே போல உங்க ஸ்பிரிச்சுவலை வந்துட்டு உங்களுக்கு நாட்டத்தை வந்துட்டு அதிகரிச்சு கொடுக்கும். நீங்க ஒரு ப்ரேயரை நீங்க பண்றீங்கன்னா இத்தனை டைம் பண்ணணும்னா இத்தனை டைம் உங்களை பண்ண வைக்கும். உங்களுக்கு தீய எண்ணத்தை வந்துட்டு மனசு உள்ள வந்துட்டு அழியவே விடாது மேடம். என்ட்ரே பண்ண விடாது. உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் எது உகந்த ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயத்துல கூட நீங்க வந்துட்டு தூள் பண்ணி போடலாம். ஆமா, அகேட் ஸ்டோனை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்க தாயத்துல வந்துட்டு பவுடர் பண்ணி போடலாம். ஃபர்னஸ் இருக்கு, உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தூள் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பொடி பண்ணி ஃபர்னஸ்ல தூள் பண்ணி போடுங்க, குழந்தைங்களுக்கு போடுங்க அகேட் ஸ்டோன். குழந்தைங்களுக்கு போடுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, உங்க சொல்ற வச்சு கேட்பாங்க. தவறான எண்ணம் வந்துட்டு போகாது. எப்பவுமே செய்வாங்க, 6இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு. அது போல இப்போ நீங்க பெண்டு பண்ணலன்னா அப்புறம் அதுங்களை நம்ம பெண்டே பண்ண முடியாது. மனிதன் பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி தவறான வழி, அவங்க எண்ணமே வந்துட்டு நெகட்டிவ் போகாது மேடம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை வந்துட்டு நெகட்டிவா எண்ணம் போச்சுன்னா தானே மேடம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? உங்க எண்ணத்தையே வந்துட்டு அது உங்களை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணாதானே லெஃப்ட் போலாமா, ரைட் போலாமா, ஸ்ட்ரைட்டா போலாமான்னு தோணும். உங்க எண்ணத்தையே ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன், உங்களை ஒழுக்க நெறியோட வாழ வைக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அகேட் ஸ்டோன். அகேட் ஸ்டோன் தான்.
அகேட் ஸ்டோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வராது, கெட்ட எண்ணங்கள் வராது, தீய பழக்க வழக்கங்கள் வராது, சாகவாசங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க சரியா இருந்தாலும் உங்களுடைய சாகவாசங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் நல்லவனா இருப்பேன், என் கூட இருக்கவங்க நல்லவனா இருக்க மாட்டான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸே உங்களை வந்துட்டு அலோவ் பண்ணாது மேடம். ஓகே சார். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸே அலோவ் பண்ணாத ஒரே ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகேட் ஸ்டோன். ஆமா. சரி, இப்போ நீங்க சொன்ன இந்த அகேட் ஸ்டோனா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ நாள் பார்த்த பைரட், ரோஸ் குவார்ட்ஸ், எல்லோ ஸ்டோன்ஸ், எல்லோ சஃபயர் இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டோன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அமித்தஸ்ட்ல இருந்து ரூபில இருந்து எல்லாமே பார்த்துருக்கோம் சார். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்துல நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் அப்படின்னா மாத்திரையா நான் உள்ள எடுத்துக்கும் போது அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஸ்டோன்னும் பொழுது வெறும் பார்க்குறோம், இல்ல கையில வச்சிருக்கோம், இல்ல வேலட்ல வச்சிருக்கோம், இதுல எப்படி சார் ரிசல்ட் சேஞ்சஸ்? கண்டிப்பா கிடைக்கும் மேடம். நீங்க தண்ணியில போட்டு கூட குடிக்கலாம் மேடம். ஸ்டோன்ஸ்ல? ஆமா, நீங்க எல்லா விதமான ஸ்டோனையும் தண்ணியில போட்டு குடிக்கலாம். நிறைய பேர் எந்த ஜோதிடரும் சொல்லவில்லை. ஆமா மேடம், நான் எழுதி தரேன் மேடம். எல்லா விதமான ஸ்டோன் போட்டு, ஒரு சில ஸ்டோன் போட்டு குடிச்சீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு நுரையீரல் பிரச்சனை சரியாகும், கிட்னி பிரச்சனை சரியாகும், கேன்சர் பிரச்சனை சரியாகும். ஒரு சில நம்ம இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். நீங்க தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க, நைட் போட்டு ஊற வச்சிருங்க, காலையில தண்ணியை குடிங்க. ஆமா, நீங்க ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் இன்னைக்கும் இருக்கு. ஹீலிங் தெரப்பின்னு சொல்லுவோம், ஹீலிங் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஹீலிங் கிறிஸ்டல் சும்மா கிடையாது மேடம். நீங்க தண்ணியில போட்டு ஸ்டோனை நீங்க ஊற வச்சுட்டு தண்ணியில குடிங்க மேடம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கிறிஸ்டல் இருக்கு மேடம். நீங்க இப்ப நான் அகேட் சொன்னேன்ல, அகேட்டை நீங்க தண்ணியில போட்டு குடிங்க, உங்களோட எனர்ஜி பூரா பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் மேடம். தண்ணியில போட்டுருங்க, காலையில போட்டுங்க, நைட் போட்டு வைங்க. நைட் தண்ணியில அந்த ஸ்டோனை போட்டுட்டு காலையில எழுந்திருச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஆமா, இன்னைக்கும் யூஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேடம். விஷயம் தெரியாதவங்க இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கவர் இந்த இது வருதுல, காப்பர் பெட் பாட்டில் வருது பார்த்தீங்களா, காப்பர் பெட் பாட்டில் 5-6 ஸ்டோன் போட்டுருவாங்க, மல்டிபிள் ஸ்டோன், தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அந்த தண்ணி அப்பப்போ குடிப்பாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தண்ணியை குடிக்கிறீங்களோ உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேடம். நான் ஏன் அகேட்டே நீங்க தண்ணியில போட்டு குடிச்சு பாருங்களேன். அகேட் வந்துட்டு நல்ல உங்க ஃபேஸை வந்துட்டு பொலிவு பண்ணி. இவ்வளோ தூரம் ஏன் மேடம் போறீங்க? பிளாக் பிம்பிள்ஸ் மார்க்கெல்லாம் இருக்குல்ல, ஒரு சில ஸ்டோன்ஸ் வந்துட்டு பிளாக் பிம்பிள்ஸ் மார்க்கே எடுத்துரும் மேடம். ஆமா, நீங்க தண்ணி போட்டு குடிக்க உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஃப்ரெஷ் பண்ணிடும். உங்க பிளாக் மார்க்லாம் சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு என்னென்னவோ ஃபேஸ் சொல்றோம், ஆலுவீரா வந்துருச்சுன்றோம், இது வந்துருச்சுன்றோம், அந்த க்ரீம்ன்றோம், ஜாதிக்காய் போடு, மாச்சக்காய், ஒன்றும் வேண்டாம் மேடம். ஒரு சில ஸ்டோன் போட்டு நீங்க குடிச்சிட்டு அந்த ஸ்டோனால ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா போறோம். குடிக்கிறீங்களா, குடிச்சிட்டு ஃபேஸை வந்துட்டு அந்த தண்ணியால வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ண வெரி ஷார்ட் டியூரேஷன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 or 2 months மேடம், உங்க இந்த பிளாக் மார்க் எல்லாம் போயிடும். ஆமா, ஸ்டோன்ல வந்துட்டு இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சும்மா கிடையாது மேடம், ப்ரூவன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்ப நீங்க யாருக்கிட்ட போனா என்ன கேட்டீங்க, இது சயின்டிபிக்கலி ப்ரூவனான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஆனா சயின்டிபிக்கலி ப்ரூவன். என்ன ப்ரூவன்னா, அதுல என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க லேப்ல டெஸ்ட் போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுல என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்தந்த மினரல்ஸ் இதுக்கு செட் ஆகும் உங்களுக்கு. ஸோ தண்ணியில நீங்க வந்துட்டு எந்த ஸ்டோன் வேண்டுமென்றாலும் தண்ணியில போட்டுட்டு ஊற வச்சுட்டு நீங்க தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக அது எதுவும் பாய்சன் கீசன்லாம் ஆகவே ஆகாது, கண்டிப்பா ஆகாது. ஏன்னா நாங்க பாய்சன் ஆகிற ஸ்டோனா இருந்தா சொல்லிடுவோம், அந்த ஸ்டோன் போட்டு குடிக்காதீங்கன்ட்டு. ஆமா. ஸோ அதனால ஒன்றும் தைரியமாக நீங்க ஒரு சில ஸ்டோனை வந்துட்டு தாராளமாக வாட்டர் பாட்டிலில் போட்டு ஊற வச்சு தாராளமாக குடிக்கலாம். இப்போ நான் அகேட்டெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அகேட்டெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஃபேஸை வாஷ் பண்ண உங்கள் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும் மேடம். இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிடும் மேடம். ஆமாம், அகேட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அகேட் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னேன், மனசை ஒருநிலைப்படுத்தும். உங்களோட பழக்கத்தை வந்துட்டு எந்த தீய பழக்கத்தையும் உங்களை எடுத்துகிட்டு போகாது. மனசை வந்துட்டு அந்த ப்ரேயர் பண்ணிங்கன்னா ப்ரேயரை வந்துட்டு அப்படியே உங்களை அந்த ஈர்ப்பு சக்தி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் உங்களுக்கு. அது மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன் தான் அகேட். ரொம்ப விலை சீப்பு, 100 ரூபாய் 200 ரூபா தான் அகேட் ஸ்டோன். 4-5 கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லா கலருமே போடலாம், எல்லா கலருமே அருமையாக வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டோனாக போடுறது கஷ்டம், அதுக்கு பிச்சு போட்டு நம்ம ஸ்டோனும் போட முடியாது குழந்தைங்களுக்கு. இப்போ ஸ்கூல் போடும்போது ஸ்கூல்லலாம் அலௌட் இல்லை. அப்போ நம்ம வந்துட்டு அதை பவுடர் பண்ணி தாயத்தில் வந்துட்டு போட்டு விட்டுடுங்க. ஓகே சார். ஸோ அகேட் ஸ்டோன் வந்துட்டு அவ்வளோ அருமையான ஸ்டோன் மேடம். அகேட் ஸ்டோன் அதான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ், கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, கெட்ட வழிக்கு போகக்கூடாது. குழந்தைகள், பெரியவர்கள், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு அகேட் ஸ்டோன் போட்டு விடுங்க போறோம். பெரியவங்களா இருந்தா கூட சரி, ஒரு சில பழக்கத்தையே மாற்றக்கூடிய ஸ்டோன் வந்துட்டு அகேட் மேடம்.
சரி, இப்ப வந்து நம்ம மன பயமா இருக்கட்டும், இல்ல கெட்ட விஷயங்கள் கிட்ட நம்ம போக்கூடாது, இல்ல கெட்ட எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாதுன்னா என்ன ஸ்டோன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை வந்து நெறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் சார். 1க்கு 2 வாட்டி இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுவாங்க. வீட்ட சரியா பூட்டிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. நெறைய இந்த திருட்டு பயம் கூட சில பேருக்கு இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் தான் எல்லாமே திருடு போகுதோ? எனக்கு மட்டும் ஏன் தான் எல்லாமே காணாம போகுதோ? அப்படின்னு சில பேர் கேட்கவும் செய்வாங்க. இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்க, இல்ல உண்மையாவே அவங்களுக்கு அடிக்கடி பொருட்கள் வந்து காணாம போகுது அப்படின்னா, அவங்களுக்கு ரெக்கவரி பண்றதுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். நல்ல அருமையான விஷயம் மேடம். ஆக்சுவலா நெறைய பேருக்கு பயம் இருக்கும். பாக்கெட்ல பெரிய பணம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ரூ. 1000 தான் வச்சிருப்பாங்க. இந்த ரூ. 1000 திருடு போயிடுமோ? பத்திரமா எடுத்துன்னு போவோமா? தொலைச்சிருவோமா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுமோ? யாருனா திருடிருவானோ? ஒரு ரூ. 1000 அதே போல வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 50,000 வச்சிருப்பான். நைட்டு பூரா தூங்க மாட்டான். யாருனா திருடு போயிடுமா பணம்? நகை யாரானா ஒரு அரை பவுன் தான் வச்சிருப்பான் வீட்ல. இந்த நகை யாரானா எடுத்துருவாங்களா? ஸோ அவனுக்கு மைண்டு பூரா திருடு போயிடுமோ? எடுத்துருவாங்களோ? இந்த பதட்டம், படபடப்பு, நெறைய திருட்டு பேருக்கு எண்ணங்கள் அவங்களுக்கு பயம்தான் உள்ளுணர்வு தான் காரணம் இதுக்கு. ஸோ இது என்ன இந்த எண்ணத்தை எது உங்களுக்கு எடுத்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஸ்டோன் எடுத்துரும் மேடம். பிளட் ஸ்டோன். ஆமா, பிளட் ஸ்டோன்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. ஒரு மாதிரி டார்க் கிரீனா இருக்கும். பிளாக் அண்ட் இந்த பிளாக்கும் பச்சையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பிளாக்கும் பச்சையும் மிக்ஸ் பண்ணி மேலே வந்துட்டு அப்படியே ரெட் ஸ்பாட்டாக இருக்கும் மேடம். அப்போ சிகப்பு துளிகள் இருக்கும் அது மேலே. அதோட பேர் இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஜீசஸ் ஸ்டோன் பேர் மேடம். ஜீசஸ் ஸ்டோன். ஆமா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அது இன்னைக்கும் பவரான ஸ்டோன், உங்களை ஏன் நெகட்டிவ்ல இருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா மறந்துட்டு இருப்பாங்க. ஏன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சாங்க பார்த்தீங்களா? அவர்ல சிலுவையில் அறையும் போது ரத்தம் சிதறியதான். அந்த சிதறின போது அந்த ஏரியால இருக்க கற்கள் மீதெல்லாம் பட்டுதான். அந்த துளிகள் தான் அந்த சிகப்பு. சோ அதனாலதான் அந்த பிளட் ஸ்டோனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் ஸ்டோன். சோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஜீசஸோட ரத்தங்கள் தான். ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சம்பந்தப்பட்ட உண்மையான ஸ்டோன் தான் இந்த பிளட் ஸ்டோன். ஸோ பிளட் ஸ்டோன் அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டோனோட வீரியம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பிளட் ஸ்டோன் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, படப்படப்பு, பயம், திருட்டு உணர்வு, என் பொருள் களவு போயிடும், இல்லை நீங்கள் ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 50,000 எடுத்துகிட்டு போகிறீங்க, 5 லட்சம் எடுத்துகிட்டு போகிறீங்க, 50 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நகை ஒரு 25 பவுன் போட்டு போகிறீங்க, ஒன்றும் தேவையில்ல. உங்கள் பேக்கில் வந்துட்டு ஒரு பிளட் ஸ்டோன் வச்சுக்கோங்க, போதுமா சார்? போகிறோம். 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பயமோ படப்படப்போ வராது. யாருன்னா திருடணும்னு எண்ணத்தோட வந்தான்னா கூட இந்த பிளட் ஸ்டோன் வந்துட்டு அவன் எண்ணத்தை வந்துட்டு மாற்றிடும். நீங்கள் மோதிரமாவோ டாலராவோ போடுறது ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு மோதிரம் போடுறதுக்கு முடியல சார், மாடல திடீர்னு போகிறேன்னா அப்படின்னீங்கன்னா பேக்கில் வந்துட்டு பிளட் ஸ்டோன் போட்டு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உங்களையும் பொருட்களை மட்டும் கிடையாது, உங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் ஸ்டோன். இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு ஜீசஸ் ஸ்டோன். ஆமா, இது உண்மைதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேரத்தில் நாங்களாம் ரொம்ப வருஷமா நான் அந்த ஸ்டோனை பற்றிலாம் ஆராய்ஞ்சிட்டு தான் வரோம். ஸோ இந்த ஸ்டோனெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பழைய வீடு ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்தோம், இப்போ வந்துட்டு ஓன் ஹவுஸ் கிட்ட இருக்கோம். பழைய வீடு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். எனக்கு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஏதோ அப்படி போறா போல இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ போறா போல இருக்கும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, ஏதோ பேசுகிறேன் எப்படி போது பாரு அப்படி போது பாரு, ஒன்றுமே செய்ய மாட்டேன். இந்த பிளட் ஸ்டோன் எடுத்துன்னு போய் வாங்குவேன், பொடி இங்கே கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு, நீங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஆமாம், நெகட்டிவ் வந்துட்டு அலோவ் பண்ணாது மேடம். உங்களுக்கு காத்து கருப்பு வந்துட்டு அலோவ் பண்ணாத ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்லி சூனியத்துக்கு போல. பில்லி சூனியம் அந்த நெகட்டிவ் வேற, காத்து கருப்பு நெகட்டிவ் வேற. ஈவில்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஈவில் பயம். இந்த ஈவில் சம்பந்தமான பயத்தை வந்துட்டு எது எடுத்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் பயப்படுவாங்க, சார் எனக்கு பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு சார்னுவாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றுமே தேவையில்லை. இத்தினோண்டு பிளட் ஸ்டோனில் ஒரு $1 ஒன்று பண்ணி போடுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அடுத்த நைட்லேருந்து அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, நல்லா அருமையாக தூங்குவாங்க. ஆமாம், பிளட் ஸ்டோன் வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன் மேடம். என்னோட வீட்டு ஜன்னல் கிட்டே நான் சின்ன இருக்கும்போது தனியாக இருந்திருக்கேன், மேன்ஷனில் இருந்திருக்கேன், தண்ணி லைஃப்லாம் நிறைய இடத்துல வாழ்ந்திருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பயப்பட மாட்டேன். இருக்கா தெரியும், இதுதான் தெரியும்ல, போட்டு பார்ப்பேன் என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பரிச்சயம் பண்ணி ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்து செயல்பட்டு அப்புறம் தான் நாங்கள் பப்ளிக் எடுத்துன்னு சொல்கிறோம். பிளட் ஸ்டோன் வந்துட்டு ஈவில். உங்களுக்கு இந்த பேய் பிசாஸ் தொல்லையிலேருந்து நிவர்த்தி எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஸ்டோன் கொடுக்கும். பிளட் ஸ்டோன் வந்துட்டு $1 போடும். இல்லை குழந்தைங்க பயப்படுது, தூக்கம் வர மாட்டேங்க சார், நைட்டில் திடீர்னு முழிச்சிக்குது சார் அப்படின்னா, இடுப்பில் வந்துட்டு $1 ஆட்டம் தாயத்தாட்டமாக நீங்கள் வந்துட்டு இடுப்பில் பண்ணி போடலாம். தாயத்து பண்ணி போட்டுருங்க, பெஸ்ட்டு தாயத்து தான் குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இந்த
துர்க்கனவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்ட கனவு. கெட்ட கனவு வரவே வராது மேடம். கண்டிப்பா வராது. பிளட் ஸ்டோன் கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளட் ஸ்டோன் கையில வச்சிருந்தீங்கன்னா கெட்ட கனவு வரவே வராது. ஸோ அவ்வளோ பவரான ஒரு ஸ்டோன் தான் பிளட் ஸ்டோன். இதுல என்ன பியூட்டி அப்படின்னீங்கன்னா, நான் அகேட் எப்படி சொன்னனோ அதே ரேட்டு தான் பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி மேடம். நீங்க எப்படியாப்பட்ட, அதாவது மிக்சடுன்னு சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள். அதாவது ஒரு சில விஷயங்கள் காரியம் செய்றீங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்க, இல்லை ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, இல்லை நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்க, 10 பொருள் அதில் யூஸ் பண்றீங்க ஸ்டோன். அதில் முக்கியமான இடத்த எது பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன் இல்லாமல் ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாது. மந்திர தந்திரங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, மந்திர தந்திரங்கள் செய்யறதுக்கு பிளட் ஸ்டோன் இல்லைன்னா பண்ண முடியாது மேடம். ஓகே சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க சார். பயம் சம்பந்தமாகவும், ஆமா, பிளட் ஸ்டோன் திருடு பத்தியும், திருட்டு பயம் பத்தியும், மரண பயம் பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களோட நீங்க பயணிக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி.